கோவிஷீல்டை தொடர்ந்து கோவாக்சின் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களுக்கும் பாதிப்புகள் இருப்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது. குறிப்பாக சுமார் 50% பேருக்கு சுவாச குழாயின் மேல் பகுதியில் தொற்று ஏற்பட்டுள்ளதாக ஆய்வு முடிவு தெரிவிக்கிறது. கொரோனா பெருந்தொற்றிலிருந்து தற்காத்துக் கொள்ள இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் தடுப்பூசிகளை போட்டுக் கொண்டனர். கோவிஷீல்டை பிரிட்டனை தலைமையிடமாக கொண்ட ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனமும், கோவாக்சினை ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்ட பாரத் பயோடெக் நிறுவனமும் தயாரித்தன. இதில் கோவிஷீல்டு தடுப்பூசியை போட்டுக் கொண்டவர்களில் சிலருக்கு அரிய வகையான இரத்த உறைதல் பாதிப்பு, தட்டணுக்களில் எண்ணிக்கை குறைவு ஆகிய பக்க விளைவுகள் இருப்பதாக பிரிட்டன் நீதிமன்றத்தில் ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் ஒப்புக்கொண்டது. மேலும் சந்தையில் இருந்து கோவிஷீல்டு தடுப்பூசி திரும்ப பெற்றுக் கொண்டது. இந்நிலையில் கோவாக்சின் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களிடம் பனாரஸ் இந்து பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் ஆய்வு நடத்தினர். வளர் இளம் பருவத்தினர் 635 பேர் மற்றும் வயது வந்தோர் 291 பேரிடம் தடுப்பூசி போட்டுக்கொண்ட ஓராண்டுக்கு பிந்தைய நிலவரம் குறித்து தொலைபேசி மூலம் கருத்து கேட்டு ஆய்வு நடத்தப்பட்டது. இதில் 33% பேர் தங்களுக்கு பாதிப்பு இருப்பதாக தெரிவித்தனர். இவர்களில் 10.5% பேருக்கு தோல் பாதிப்பும், 10.2% பேருக்கு பொதுவான பாதிப்புகளும், 4.7% பேருக்கு நரம்பியல் பாதிப்புகளும் கண்டறியப்பட்டுள்ளன. 1% பேருக்கு பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு போன்ற தீவிர பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. ஆய்வில் பங்கேற்றவர்களில் 50% பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சுவாச குழாயின் மேல் பகுதியில் வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. பெண்களில் 4.6% பேருக்கு மாதவிடாய் பிரச்சனை இருப்பது தெரியவந்துள்ளது. 2.7% பேருக்கு கண் பாதிப்பும், 0.6% பேருக்கு தைராய்டு பிரச்சனை இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டவர்களில் 4 பேர் உயிரிழந்தனர். அவர்கள் அனைவருக்கும் நீரிழிவு நோய் இருந்ததாகவும் ஆய்வு முடிவு தெரிவிக்கிறது.